இதில் நான் தடம் பெற பொருளவுக்கு இல்லை. நான் தான் அறுதியும் உறுதியுமா இருக்கிறேன். நாங்கள் காலங்காலமாக தமிழன் முதல் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம். பிறகு காலப்பகுதியில் தமிழனுக்கு துரோகத்தை நாங்கள் கூறினதால ஐயா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். தமிழனுக்கு துரோகத்தை நாங்கள் கூடினதால இன்றைக்கு தமிழன் தொண்டு தொட்டு தடம் பிறண்டு கொண்டே போய் கொண்டிருக்கான். அரசாங்கம் இல்லை. நான் அழகரத்தினம் வனகுல ராசா, முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் மல்லாவி என்னும் பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் உண்ணாவிரதம் சாகும் வரை இருக்க போகிறேன். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழனின் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். மூன்றாவது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய 10 நிபந்தனையாகும். நான் இதற்கான முடிவு எனக்கு எழுத்து மூலம் மக்கள் மத்தியில் தரும் வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எனக்கான தீர்வு தந்தால் நான் இதை விட்டு மீளுவேன். இல்லை என்றால் நான் இறுதி வரை இந்த இடத்திலே மடிவதற்காக தயாராக இருக்கின்றேன். அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து என்னுடைய இந்த கோரிக்கை நீதியானது, நியாயமானது. அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எல்லா மொழி மக்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒவ்வொரு பயணச்சீட்டு இருக்கின்றது, ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டுமான பகுதிகள், ஒவ்வொரு நிர்வாகங்கள், சந்தைகள், ஏற்றுமதி நகைகள், சகல விற்பனைகள், சகல இதுவும் தமிழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, உலகில் வாழும் தமிழினம் அனைத்து மக்கள், மாணவர்கள் அனைவரும் இதை ஏற்று என்னுடன் இணைந்து இதற்கான முடிவை கேட்டு எனக்கு இந்த முடிவை எடுத்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக தமிழின அரசாங்கத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.